ஹலோ கைஸ், நம்ம யூஏயில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரவுண்டில் தான் வந்து இன்றைக்கி விளையாட போகிறோம். எனக்கு லீவ் டே, அதனால தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நார்மலாக விளையாடினா வந்து புக் பண்ணியிருக்கணும். அதாவது எங்களுக்கு 8:30 வந்து புக்கிங் டைமு. 8:45 ஆகிடுச்சு. ஆனாலும் இதுக்கு முன்னாடி விளையாடுறவங்க வந்து இந்த கிரவுண்டை வந்து போகலை. என்னமோ பேசி அவங்கள போக வச்சுட்டு நாங்கள் விளையாடணும். இது ஆன்லைனில் புக்கிங் பார்த்துக்கோங்க. எந்த அமௌண்ட்டுமே தேவையில்லை. ஆன்லைனில் புக்கிங் பண்ணிவிட்டு வந்து விளையாடினா போதும். ஆளர் ரெடி, பேட் ரெடி, பாலர் ரெடி. அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்க. சமாளி टाइगर கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து 2 மேட்ச் விளாடணும். 2 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா வந்து தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை, 2வது மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு 20 ரன்னோ ஏதோ அடித்தேன்னு நினைக்கிறேன். இந்த கேமை வந்து 2 கேமும் ரொம்பவே டஃப் கொடுத்தோம். ஏன்னா நல்லா விளாட்ணுன்னு சொல்ல முடியும். ஆப்போசிட்டில் விளாண்ட டீம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பயங்கரமாக விளாண்டாங்க. அவங்க வந்து 10 ஓவருக்கு 162 ரன் அடித்தாங்க. நாங்கள் ஏதோ 10 ஓவர் நின்று ஏதோ 120 ஓவர் தான் அடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குன்னு தெரில. இந்த மேட்ச்சு பார்க்கலாம். ஒரு வழியாக மேட்ச் விளையாடி முடிச்சு வந்து வண்டியில் வந்து உட்காந்து ரூமுக்கு போகிற வழியில் ஆலமரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேப்ப மரம், ஒரு வீட்டுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா வந்து முருங்கை மரம் வேறு இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து கன்னியாகுமரியோ தமிழ்நாடோ இல்லை வருவோம். இது யூஏயில் உள்ள அபுதாபியில் ரூஎஸ்கிற சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆலமரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரோடு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரிப்பட்ட பாலைவனம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சோலைவனமாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு கன்னியாகுமரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹீட்டு அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது என்னன்னு தெரில. இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீட்டாக அவங்க வந்து இந்த மாதிரி ஆலமரத்தெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.